ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் காதலுக்கு தனி இலக்கணத்தையே வகுத்த டைரக்டர் அகத்தியன் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பேரூர் அணி சென்னையில் தான். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுவும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் இவர் வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற டைமில் ரொம்ப ஹாப்பியாக அவரோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி டைரக்டர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக்லாம் தூக்கிட்டு சென்னை கிளம்பிட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலேருந்து வெளியே போயிட்டதுனால அவங்க கிட்டேருந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காம காசுக்கெலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிலிம் கம்பெனிஸில் இவர் ஒர்க்கும் பண்ணியிருக்காராம். அண்ட் யார் யாரெல்லாம் தனக்கு தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இவர் அசிஸ்டண்ட்டாக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா 1989 ராமராஜன் அவர்கள் நடித்த மனசுக்கேத்த மகாராசா அப்படிங்கிற படத்தோட கதையை இவர் எழுதுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீனதயாள் அப்படிங்கிறவர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த சான்ஸை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட ஹார்ட் ஒர்க்கால் தனியாகவே ஒரு மூவியை டைரக்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா 1991 வெளியான மாங்கல்யம் தந்துனானே அப்படிங்கிற படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பெருமளவு ஒரு வெற்றி படமாக அமையல. இது ஒரு ஃபெயிலியரான படமாக தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1992 KS ரவிக்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ண பொண்டாட்டி ராஜ்யம் அப்படிங்கிற படத்தோட கதையை இவர் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா 1993 இன்னொரு மூவியை பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பிரசன்னா, ஆர்த்தி நாக்பால் அண்ட் KS ரவிக்குமார் இவங்கெல்லாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா பெருமளவில் வெற்றி பெறாத ஒரு ஃபெயிலியரான படமாக தான் அமைஞ்சிருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா மதுமதி அப்படிங்கிற படம். அண்ட் 1996 பார்த்தீங்கன்னா ஒரு மூவியை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் குமார் மற்றும் ஸ்வாதி இவங்க 2 பேரும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் டைரக்ட் பண்ண இந்த தேர்ட் மூவி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ்ஃபுல்லான மூவியாக அமைஞ்சிருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா வான்மதி அப்படிங்கிற படம். அண்ட் அதுக்கப்புறமா 1996 இன்னொரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த மூவி தான் இவரோட லைஃப்லேயே ஒரு மைல்ஸ்டோன் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. இந்த மூவியில் அஜித் குமார், தேவயானி, ஹீரா, தலைவாசல் விஜய், கரண் இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தல அஜித் அவர்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த மூவி அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவி தான் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவே ஃபேமஸாக பிரபலமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சாரு. அண்ட் இது மாதிரி கூட பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருந்து தான் நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த கதைக்காகவே பார்த்தீங்கன்னா இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மூவியாக அமைஞ்சது. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேவயானி அவர்களுக்கு பதிலாக சங்கீதா அவர்கள் தான் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணுறதா இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய மூவி கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரோட ஆக்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வேற லெவலில் சூப்பராக இருந்திருக்கும். ஆக்சுவலாக அகத்தியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவியாக இதை தான் பண்ணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் இந்த கதையை கேட்ட யாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாக இல்லையா. ஸோ இவர் டைரக்ட் பண்ண வான்மதி மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் ஆனதுனால இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா 250 நாட்களுக்கும் மேலே ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் அடித்த காதல் கோட்டை அப்படிங்கிற படம். இந்த ஒரே ஒரு படம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. என்னென்ன கேட்டகரியில் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம்கான அவார்ட் வாங்கியிருக்கு, பெஸ்ட் டைரக்ஷனுக்கான நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க, அண்ட் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கான நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா டேரக்டர், ஆக்டர், ஆக்ட்ரஸ் இவங்க 3 பேருக்குமே ஒரு மைல்ஸ்டோன் மூவியாக அமைஞ்சு சூப்பரான ஹிட் ஆகியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரொமான்டிக் ட்ராமா மூவியை இவர் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கார்த்திக், சுபலக்ஷ்மி இவங்கெல்லாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராகவே ஹிட் ஆகியிருக்கு. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸும் நல்லாவே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா கோகுலத்தில் சீதை அப்படிங்கிற படம். அண்ட் 1997 பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ட்ராமா மூவி. அண்ட் இதில் பிரகாஷ் ராஜ் மற்றும் நீனா இவங்க 2 பேரும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் லீட் ரோலில் ஆக்ட் பண்ண நீனா அவர்களை பார்த்தீங்கன்னா 1991 வெளியான கேளடி கண்மணி அப்படிங்கிற படத்தில் சைல்டு ஆக்ட்ரஸாக நடித்த இவங்கள இந்த மூவிக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் நடிக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்க பொண்ணுக்கும் ஒரு வயசானவருக்கும் ஏற்படக்கூடிய காதலை தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதையை எடுத்திருப்பாங்க. படத்தில் என்ன கதையை சொல்ல வந்தாங்களோ அதை ரொம்பவே கிளியராக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத மக்களால் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான நெகட்டிவ் ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா விடுகதை அப்படிங்கிற படம்.
அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1998ல் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த், இஷா கோபிகர் இவங்கெல்லாம் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஷா கோபிகர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீட் ரோலில் நம்ம ஐஸ்வர்யா ராய் அவர்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க இந்த மூவியை அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கஸ்தூரி அப்படிங்கிறவங்களுக்கு பதிலாக இந்திரஜா அப்படிங்கிறவங்கள தான் இந்த மூவியில் நடிக்க வைக்கிறதா இருந்திருக்காங்க. ஆனால் அது ஒரு கிளாமரஸான ரோல் அப்படிங்கிறதுனால இந்த மூவியை அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரோஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வேறு லெவலில் ஹிட் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த மூவியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் தான் அப்படிங்கிறத நிறையவே பாசிட்டிவ் ரிவ்யூஸாக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காதல் கவிதை அப்படிங்கிற படம். அண்ட் 2004ல் பார்த்தீங்கன்னா ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் ஜெய் ஆகாஷ், ஸ்ரீதேவிகா இவங்க லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வந்திருக்கு. இந்த படத்தில் இருக்கிறது எல்லாமே புதுசாக எதுவும் இல்லை, எல்லாம் பழைய கதையாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மூவியோட ப்ரெசன்டேஷன், அர்பன் லைஃப், அதுக்கப்புறம் ரூரல் ஆம்பியன்ஸ் இதெல்லாமே ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாசிட்டிவ் ரிவ்யூவாகவும் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா அப்படிங்கிற படம். அண்ட் 2005ல் பார்த்தீங்கன்னா ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தா, உமா இவங்க 2 பேரும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வேஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, இதை பற்றிலாம் ரொம்பவே அழகாக இதில் போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு நிறையவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸும் ஓரளவுக்கு நல்லாவே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் அப்படிங்கிற படம். அண்ட் லாஸ்ட்டாக 2008ல் பார்த்தீங்கன்னா ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. அண்ட் இந்த மூவியில் விக்ராந்த் அண்ட் பாரதி இவங்க 2 பேரும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கியிருக்கு. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற படம். நம்ம அகத்தியன் அவர்கள் ஒரு சூப்பரான டேரக்டர் அப்படின்னு சொல்கிறத விட இவர் ஒரு சூப்பரான லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில படங்களில் பாடல்களுக்கு வரிகளும் எழுதியிருக்காரு. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996ல் இவர் டைரக்ட் பண்ண காதல் கோட்டையில் வந்த எல்லா பாடல்களையுமே இவர் தான் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் வர பாடல் வரிகள் ஒவ்வொன்றுமே வேறு லெவலில் சூப்பராகவே இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவர் டைரக்ஷனில் வெளிவந்த கோகுலத்தில் சீதை அப்படிங்கிற படத்துலையும் எல்லா பாடல்களையும் இவர் தான் எழுதியிருக்காரு. அண்ட் 1997ல் வெளிவந்த விடுகதை அப்படிங்கிற படத்தில் இதயம் விதயம் அப்படிங்கிற சாங்கையும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பாடலையும் இவர் எழுதியிருக்காரு. அண்ட் நம்ம அகத்தியன் சார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஆக்ட்ரஸாகவும் இருக்காங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு டாட்டர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா கார்த்திகா அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 2ல் டைட்டில் வின்னராக இருந்திருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இவங்க பேராஷூட் அப்படிங்கிற வெப் சீரிஸ்லையுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க. இவங்க நிறைய படங்களில் ஆக்ட்ரஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்னை 28 படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்கள. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிரஞ்சனி அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படிங்கிற படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதாங்க. நம்ம அகத்தியன் அவர்கள் டைரக்ட் பண்ண எந்த மூவி உங்களோட ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.